பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 22, இறைவார்த்தை 28. நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளோடு இணைந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். நீங்கள் நினைப்பது கைகூடும் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களை அநேக தேவைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தேவைகளை நிறைவேற்ற பல இடங்களுக்கு நாம் கடந்து செல்கின்றோம். பல மனிதர்களை தேடி செல்கின்றோம். வேலை வாய்ப்பிற்காக நாடு விட்டு நாடு செல்கின்றோம். மாநிலம் விட்டு மாநிலம் கடந்து செல்லுகின்றோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தின் நிறைவை நம்மால் நிறைவு செய்ய முடியவில்லை. நாம் மேலும் மேலுமாக பதவிக்கு ஆசைப்படுகின்றோம். எனவே ஒரு கம்பெனியில் இருந்து மற்றொரு கம்பெனிக்கு நாம் கடந்து சென்று அதிக ஊதியத்தையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். சில நேரங்களில் அது நம்முடைய குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கின்றது, அல்லது சில நேரங்களில் போதுமானதாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை நம் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய செயல்களை நிறுத்தி, நம்மளுடைய வழிமுறைகளை நிறுத்தி நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும், இந்த கொரோனா நோயில் இருந்து முழுவதுமாக மக்கள் குணமடைந்து சாதாரண வாழ்க்கை வாழும்படியாகவும் நாம் செபிக்க வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவர் உங்களை அற்புதமாய் வழிநடத்தி இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்திருக்கின்றார். கடன் வாங்காதபடி நீங்கள் வாழும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் வாழக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கின்றார். பாருங்கள், இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு ஆண்டுகளாக என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து விட்டோம். ஆனால் இந்த கொரோனா என்கின்ற அந்த பொல்லாப்பான நோய் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு தேடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு காலகட்டத்தில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை முழுமையாய் நீங்கள் தேடி அவருடைய பாதத்தில் இருந்து நீங்கள் செபித்து ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகின்றார். எனவே நீங்கள் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் அது கைகூடும். எனவே அழகாக யோபு தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், அவருடைய வாழ்க்கையில் இருந்த எவ்வளவோ பிரச்சனைகள், மனைவி அவரை விட்டு போய்விட்டார், குழந்தை செல்வங்களை இழந்து விட்டார், சொத்து புலன்களை இழந்து விட்டார், அவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் அவரை விட்டு கடந்து போய்விட்டார்கள். அவர் வாழ்ந்த அந்த ஊரிலே அவரை எல்லோரும் தூற்றக்கூடியவராய் அவர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை விட்டு போகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் கடவுளோடு கூட இருந்தார். கடவுள் அவரோடு கூட இருந்தார். அவருடைய நல் செயல்களை கடவுள் பார்த்தார். அவருடைய சிந்தனைகளையும் உள்ளத்தின் தேவைகளையும் அறிந்திருந்தார். கடைசியாக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் நாம் தொடர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நடக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாய் இருக்கும், அவர்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாய் இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விரும்பக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் எனக்கு செல்போனிலே கான்டாக்ட் பண்ணி ஆண்டவர் செய்த அற்புதங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். எவ்வாறு ஆண்டவர் இந்த கொரோனா நோயிலிருந்து விடுதலை கொடுத்து இருக்கின்றார், எவ்வாறு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அதிகாலையில் எழுந்து நற்கருணை நாதனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர் அற்புதங்களை செய்கின்றார், அந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கிறார் என்று அநேக சகோதர சகோதரிகள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதே போல்
இந்த நாளிலும் நீங்கள் நினைப்பதை ஆண்டவர் உங்களுக்கு கைகூடும்படியாக செய்வாராக. அதற்காக உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் குறி சொல்கிறவர்களிடமும் ஜாதகம் பார்க்கிறவர்களிடம் போய் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்களாய் மாறி போவீர்கள். அன்பார்ந்தவர்களே, எது தேவையோ ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்கள், திருப்பாடல்கள் 124வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரே நமக்கு துணை. நாம் மீட்பு பெறும் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதைத்தான் யோவான் நற்செய்தியில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 14வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லுகின்றார், என் பெயரால் எதை கேட்டால் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவருடைய பெயரில் நாம் விசுவாசம் வைத்து கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். திருப்பாடல் 20வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உமது மனம் விரும்புவதை எல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வார்களாக. அப்படி என்றால் உண்மையிலே நீங்கள் நினைப்பது உங்களுடைய வாழ்க்கையில் கைகூடும் அல்லவா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குழந்தைகள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் உங்களிடம் வந்து, அம்மா எனக்கு இதை வாங்கிக் கொள்ளுங்கள், அப்பா நீங்கள் வரும் பொழுது எனக்கு இந்த ஒரு டிரெஸ்ஸை எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்களும் உங்களுடைய கணவரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவு செய்வீர்கள். அதே போல்தான் நம் ஆண்டவராகிய கடவுள், நீங்கள் அவரிடம் வந்து கேட்க வேண்டும். அவரிடம் வந்து நீங்கள் கேட்டு, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி, நான் உமது பிள்ளை அல்லவா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எவ்வாறு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய தாய் தந்தையிடம் கேட்பீர்களோ, கணவரிடம் கேட்பீரோ, மனைவியிடம் கேட்பீர்களோ, அதே போல் நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நீங்கள் நினைப்பதை கைகூடும் அளவுக்கு அவர் செய்வார். இந்த மாதத்திலே திருப்பாடல்கள் 20வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது படி ஆண்டவர் உங்களுடைய திட்டங்களையும் மனம் விரும்புவதையும் தருவார். யோபு புத்தகம் 5வது அதிகாரம் 8வது 9வது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆராய முடியாத பெரியனவற்றையும் எண்ணில் அடங்காத வியத்தகான செயல்களையும் செய்பவர் அவரே. பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்வாராம் பாருங்கள். நீங்கள் சில காரியங்களை இணைத்து நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கலாம். நீங்கள் ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் வரலாம், இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஆண்டவரிடம் உறுதியோடு இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆராய முடியாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத, எண்ணில் அடங்காத வியத்தகானவற்றையும் செய்பவர் அவரே. வியத்தகு செயல்களை செய்கிறவர் அவரே. அவரை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நமக்கு இப்படி ஒரு தந்தை இருக்கக்கூடிய வேளையில் ஏன் நாம் வேதனை அடைய வேண்டும்? நமக்காக கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை நேர்மையான வழியில் நடத்துகிறவர், நேர்மையான வழியில் நடந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றவர், அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற ஏன் நாம் பயப்படுகிறோம் என்பதை அவருடைய சமூகத்தில் இருந்து இந்த நாளில் ஆய்ந்து அறிய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இணை சட்டம் 28வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுதுதான் நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை அதிகமாய் அனுபவிக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றார். ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடிய வேளையிலும் நம்முடைய உள்ளம் யாரை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அறிந்து அதை நினைத்து செயல்பட வேண்டும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதர் பார்ப்பது போல்
கடவுள் பார்ப்பது இல்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றார், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொல்லி, ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்தறிந்த கடவுள் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்காக இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே உமது திரு பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து உம்மோடு பேசுவதற்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மாதமும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களை வேலி அடைத்து எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருந்து அன்போடும் நேசத்தோடும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன், நீர் நினைப்பது கைகூடும் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, நாங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கைகூடும் பொருட்டு நீர் எங்களோடு கடந்து வருவீராக, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நோயினால் அவர்களுக்குள் ஒரு பயம், ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை. எனவே நீர் அவர்கள் நடுவில் கடந்து வந்து நோய்களுக்கு தீர்வு கொடுப்பீராக. குறிப்பாக இந்த கொரோனா நோய் எங்களுடைய தேசத்தை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் கடந்து செல்லும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே வாக்கு கொடுத்து இருக்கின்றேன், நீர் நினைப்பது கைகூடும் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, நாங்கள் நினைப்பதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மெய்யான தந்தை இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நீர் அல்லவா? இந்த நாளிலும் கூட எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடியும் தகப்பனே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, திருமணம் முடியாமல் இந்த இளமை பருவத்திலே, குறிப்பான இந்த கொரோனா காலகட்டங்களிலே அநேக தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி திருமணத்தை நடத்துவோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பீராக ஆண்டவரே. கால சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி ஒரு திரு குடும்பமாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் சுவாமி. உமக்கு பிரியமான வழியில் நாங்கள் நடக்கிறோமா அல்லது உங்களுக்கு பிரியமில்லாத வழியில் நாங்கள் நடக்கிறோமா என்பதை ஆய்ந்து அறிந்து ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை உடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றோம் தகப்பனே. எப்பொழுதும் நன்மையை நினைத்து தீமையை விலக்கி வாழக்கூடிய ஆற்றலின் வல்லமையும் எங்களுக்கும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது முகத்தை தரிசித்துக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. இந்த நேரத்தில் உங்கள் அற்புதமான கரம் ஒவ்வொருவரையும் தொட்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நீங்கள் நினைப்பது எல்லாவற்றையும் கைகூடும் அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்திருக்கின்றார். எனவே உற்சாகத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த மாதத்தில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை வைத்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.